பின்னர் தரையில் வீழ்ந்து வணங்கினான். அதே வேளையில் அந்த தோட்டத்திற்கு வெளியே ஒரு பெண் தன் காதலனை சந்திப்பதற்காக காத்திருந்தாள். தோட்டத்தின் மறுபக்கம் அவனை கண்டதும் விரைவாக அவனை நோக்கி சென்றாள். அவசரத்தில் வழியில் கிடந்த முகமதியனை மிதித்து விட்டாள். இங்கே நீங்கள் பிரெஸ்பிட்டேரியனை சொல்கிறீர்களே, அதுபோன்ற கொள்கை வெறி பிடித்த முகமதியன் அவன். எனவே அவனுக்கு வந்த கோபத்தை நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். அவன் அந்த பெண்ணை கொல்லவே போய்விட்டான். அவள் சற்று புத்திசாலி. எனவே அவனிடம், நீ ஒரு முட்டாள், ஒரு ஏமாற்று பேர்வழி, நீ என்னை கொல்லப் போகிறாயா என்று கேட்டாள். என்ன, நான் ஒரு ஏமாற்றுக்காரனா? அது எப்படி என்று திகைப்புடன் கேட்டான் அந்த முகமதியன். அதற்கு அந்த பெண் கூறினாள், நான் பார்க்க போனது சாதாரண மானிட காதலனை. ஆனாலும் வழியில் படுத்திருந்த உன்னை பார்க்க முடியாத அளவிற்கு நான் காதல் வசப்பட்டிருந்தேன். நீ தேடுவதோ தெய்வீக காதலனை. நீ அவரது அன்பில் மூழ்கியிருந்தால் நான் உன்னை மிதித்ததை எப்படி உணர்ந்திருக்க முடியும்? அதனால்தான் உன்னை ஏமாற்றுக்காரன் என்கிறேன் என்றாள் அவள். சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பக்தி நெறி. 9 பிப்ரவரி 1896. ஏதோ ஒரு சில மதங்கள் தவிர அநேகமாக எல்லா மதங்களும் உருவக்கடவுள் பற்றிய கருத்தை கொண்டுள்ளன. புத்த, சமண மதங்கள் நீங்களாக ஏறக்குறைய உலகிலுள்ள பிற மதங்கள் எல்லாமே உருவக்கடவுள் கருத்தை பெற்றவையாகவே உள்ளன. உருவக்கடவுள் பற்றிய கருத்துடன் பக்தி மற்றும் வழிபாடு பற்றிய கருத்துக்கள் இயல்பாகவே எழுகின்றன. பௌத்தர்களும் சமணர்களும் உருவக்கடவுளை வழிபடவில்லை என்றாலும் பிறர் உருவக்கடவுளை வணங்குவது போன்று தங்கள் மதங்களை நிறுவியவர்களை அதே முறையில் வழிபடவே செய்கிறார்கள். நாம் பக்தி செய்யவும் வழிபடவும் ஒருவர் இருக்கிறார், அவரும் மனிதர்களை நேசிக்கிறார் என்ற கருத்து உலகிற்கே பொதுவானது. அன்பு மற்றும் பக்தியை பற்றிய இந்த கருத்துக்கள் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு நிலைகளில் வெவ்வேறு அளவுகளில் வெளிப்படுகின்றன. இதில் மிக தாழ்ந்த நிலை புற வழிபாடு. தனி கருத்து நிலையில் மனிதனால் எதையும் புரிந்து கொள்ள முடியாத போது அவன் அவற்றையெல்லாம் தூல நிலைக்கு கொண்டு வருகிறான். இவ்வாறுதான் உருவங்களும் அவற்றோடு பல்வேறு சின்னங்களும் தோன்றுகின்றன. நுண்ணிய கருத்துக்களை எண்ணங்கள் வாயிலாகவோ சின்னங்கள் வாயிலாகவோ புரிந்து கொள்வதற்கு மனிதன் முயல்வதை உலக வரலாறு முழுவதிலும் காண்கிறோம். மதத்தின் புற சாதனங்களான மணி, இசை, வழிபாடு, சாஸ்திரங்கள், சிலைகள் என்று எல்லாமே அதன் கீழ் வருகின்றன. புலன்களுக்கு இதமாக இருக்கின்ற எதுவும், உருவமற்றதற்கு உருவமளிக்க மனிதனுக்கு துணை செய்கின்ற எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிபாட்டிற்கு உரியதாக கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு மதத்திலும் அவ்வப்போது சீர்திருத்தவாதிகள் வருகின்றனர். சின்னங்களையும் சடங்குகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்றனர். ஆனால் அவர்களின் எதிர்ப்பு வீணாயிற்று. இந்த நிலையில் இருக்கும் வரை பெரும்பாலோருக்கு பற்றி நிற்பதற்கென ஏதேனும் ஓர் உருவம், தங்கள் கருத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு பொருள், தங்கள் எண்ணங்கள் அனைத்திற்கும் மையமாக அமைகின்ற ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. எல்லா சடங்குகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே முடிவுடன் முகமதியர்களும் புராட்டஸ்டன்ட்களும் பெருமுயற்சிகள் செய்தனர். ஆனால் அவர்களிடமும் சடங்குகள் புகுந்திருப்பதை காண்கிறோம். அவற்றை விலக்க முடியாது. எவ்வளவுதான் போராட்டங்கள் நடத்தினாலும் ஒருவேளை மக்கள் ஒரு சின்னத்தை மாற்றிவிட்டு வேறொன்றை பற்றக்கூடும், அவ்வளவுதான். முகமதியன் அல்லாதவன் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு சடங்கும், வடிவமும், சிலையும், வழிபாடும் பாவம் என்று நினைக்கின்ற முகமதியன் தன் சொந்த கோயிலாகிய காபாவுக்கு வரும்போது அவ்வாறு நினைப்பதில்லை. ஒவ்வொரு முகமதியனும் பிரார்த்தனை செய்யும்போது தான் காபாவுக்கு முன் நிற்பதாக நினைக்க வேண்டும். அங்கே செல்லும்போது கோவிலின் சுவரில் உள்ள கருங்கல்லை அவன் முத்தமிட வேண்டும். லட்சக்கணக்கான யாத்திரிகர்களால் அந்த கல்லின் மீது பதிக்கப்பட்டுள்ள முத்தங்கள் அனைத்தும் இறுதி தீர்ப்பு நாளன்று நம்பிக்கை உரியவர்களின் நன்மைக்கு சாட்சியாக நிற்கும். அங்கு ஜிம் ஜிம் என்னும் கிணறு உள்ளது. அந்த கிணற்றிலிருந்து சிறிது நீரை இறைப்பவர் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுவார் என்றும்,
உயிர்த்தெழும் மீட்சித் திருநாளுக்கு பின்னர் அவர் புதிய உடல் பெற்று நிரந்தரமாக வாழ்வார் என்றும் முகமதியர்கள் நம்புகின்றனர். பிற மதங்களில் இந்த சின்னங்கள் கட்டிட வடிவில் இருப்பதை காண்கிறோம். சர்ச்சுகள் மற்ற இடங்களை விட மிகவும் புனிதமானவை என்று புராட்டஸ்டன்ட் பிரிவினர் நம்புகின்றனர். அவர்களுக்கு சர்ச்சு ஒரு சின்னமாகவே விளங்குகிறது. அடுத்து பைபிள் உள்ளது. வேறெந்த சின்னங்களையும் விட இந்த நூல் மிக மிக புனிதமானது என்பது அவர்கள் கருத்து. கத்தோலிக்கர்கள் புனிதர்களின் திருவுருவங்களுக்கு கொடுக்கின்ற இடத்தை புராட்டஸ்டன்ட் பிரிவினர் சிலுவைக்கு கொடுக்கிறார்கள். சின்னங்களை பயன்படுத்துவதை எதிர்த்து பேசுவது பயனற்றது. எதற்காக எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும்? மனிதன் சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒவ்வொரு சின்னமும் தனக்கு பின்னால் உள்ள ஒரு பொருளை சுட்டி நிற்கிறது. பிரபஞ்சமே ஒரு சின்னம். அதற்குள்ளும் அதை கடந்தும் நிற்கின்ற ஒன்றை பற்றி அறிய அதனை ஊடுருவியும் அதன் வாயிலாகவும் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதனின் மன இயல்பிற்கு இந்த சின்னங்கள் தேவை. நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும். அதே வேளையில் அந்த சின்னங்களுக்கு பின்னால், ஜடப்பொருளுக்கு பின்னால் நிற்கின்ற ஆன்ம பொருளை அடைய போராடுகிறோம் என்பதும் உண்மை. ஆன்மாவே லட்சியம், ஜடப்பொருள் லட்சியம் அல்ல. உருவங்கள், சிலைகள், மணிகள், மெழுகுவர்த்திகள், சாஸ்திரங்கள், கோவில்கள், புனித சின்னங்கள் எல்லாமே நல்லவை, வளரும் ஆன்மீக செடிக்கு உதவுபவை. ஆனால் அந்த அளவோடு சரி, அதற்கு மேல் போகக்கூடாது. பெரும்பாலான இடங்களில் அந்த செடி வளராமல் போய்விட்டதையே காண்கிறோம். ஒரு கொள்கையை சேர்ந்தவனாக பிறப்பது நல்லதுதான், ஆனால் வளர்ச்சியடையாமல் அதிலேயே இறப்பது நல்லதல்ல. ஆன்மீகம் என்னும் இளம் செடிக்கு துணை செய்கின்ற சில குறிப்பிட்ட வழிபாடுகளை கொண்ட பிரிவுகளின் வரையறைக்குள் பிறப்பது மிக நல்லது. ஆயினும் சின்னங்கள் என்கின்ற இந்த வரையறைக்குள்ளேயே ஒருவன் இறக்க நேருமானால் அது அவன் வளரவில்லை, அவனது ஆன்மா மலரவில்லை என்பதையே உறுதியாக காட்டுகிறது. ஆதலால் சின்னங்களும் சடங்குகளும் உருவங்களும் எப்போதும் இருக்க வேண்டும் என்று யாராவது கூறினால் அது தவறு. சின்னங்களும் சடங்குகளும் கீழ்நிலையில் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவுபவை என்று அவர் சொன்னால் அது சரி. ஆனால் ஆன்ம வளர்ச்சியை அறிவு சம்பந்தமான ஏதோ ஒன்றாக பொருள்படுத்தும் குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. ஒரு மனிதன் பேரறிஞனாக இருக்கலாம், ஆயினும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவன் ஒரு குழந்தையாக இருக்கலாம், அதைவிட கீழ்நிலையிலும் இருக்கலாம். இதை நீங்கள் இந்த கணமே சோதித்து பார்க்க முடியும். இறைவன் எங்கும் நிறைந்தவர் என்பதை அறிவுபூர்வமாக நம்ப வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் எங்கும் நிறைகின்ற தன்மை என்றால் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அரும்பாடுபட்டால் ஒருவேளை வானத்தையோ பரந்த பசும்புல் தரையையோ நினைப்பீர்கள். நீங்கள் கடலையோ பாலைவனத்தையோ பார்த்திருந்தால் அதை நினைப்பீர்கள். இவையெல்லாம் வெறும் தூலமான உருவங்கள் மட்டுமே. நுண்ணியதை நுண்ணியதாகவும் லட்சியத்தை லட்சியமாகவும் உங்களால் கருத இயலாதவரை வடிவங்களையும் இந்த தூலமான உருவங்களையும் துணையாக பயன்படுத்தியே ஆக வேண்டும். அவை உங்கள் மனத்தின் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமல்ல. நாம் எல்லோரும் பிறப்பிலிருந்தே உருவத்தை வழிபடுகிறோம். உருவ வழிபாடு நல்லது, அது மனிதனின் இயல்பிலேயே ஊறியுள்ளது. அதற்கு அப்பால் செல்ல யாரால் முடியும்? நிறை மனிதருக்கே, தெய்வ மனிதருக்கே அது இயலும். மற்றவர் அனைவரும் உருவத்தை வழிபடுபவர்களே. பிரபஞ்சமும் அதன் பல்வேறு வடிவங்களும் உருவங்களும் நம் கண்முன் தெரியும் வரை நாம் அனைவரும் உருவ வழிபாட்டினரே. மூளையில் தூல உருவங்கள் வருவதில்லை. அங்கு எழுவதெல்லாம் சிறு சிறு உணர்ச்சிகள் மட்டுமே. அப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை, உருவம், வடிவம், நிறம் கலந்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த மாபெரும் சின்னத்தை நாம் காண்கிறோம். இந்த பிரபஞ்சமே நாம் வழிபட்டு வருகின்ற ஒரு மாபெரும் உருவம் அல்லவா? தன்னை உடல் என்று கருதுபவன் பிறப்பிலிருந்தே உருவ வழிபாடு செய்பவன்தான். நாம் ஆன்மா, உருவமோ வடிவமோ அற்ற ஆன்மா, எல்லையற்ற ஆன்மா, ஜடப்பொருள் அல்ல. ஆதலால் நுண்ணியதை மனத்தால் பற்ற இயலாதவன் ஜடப்பொருளிலும் அதன் வழியாகவும் அல்லாமல்
தன்னை எண்ணி பார்க்க முடியாதவன் உருவ வழிபாடு செய்பவனே. இருந்தாலும் உருவ வழிபாட்டினர் என்று கூறி மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதை என்னவென்பது? வேறு வகையாக சொன்னால், ஒவ்வொருவரும் தான் வழிபடும் உருவமே சரியானது என்றும் பிறர் வழிபடுகின்ற உருவம் தவறானது என்றும் கூறுகின்றனர். எனவே சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை விட்டுவிட வேண்டும்.